தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தஞ்சை மாவட்டம் கட்டா நகரம் பகுதியில் தரைப்பாலம் இடிந்து விழுந்து 3 ஆண்டுகளாக சரி செய்யப்படாமல் உள்ளதால் அந்த பகுதியை கடந்து சென்று நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், தரைப்பாலம் இடிந்ததால் எந்த அளவிற்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? சொல்லுங்கள். வணக்கம் மோகன். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருப்பனந்தாள் அருகே கட்டா நகரம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் இப்பகுதி விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள பீமன் வாய்க்கால் தரைப்பாலம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் சேதமடைந்து இடிந்து விழுந்தது. இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் எனவும் இந்த பகுதி விவசாய நிலங்களுக்கு செல்ல பிரதான பாதையை உள்ள இந்த பாதையை சரி செய்து தர வேண்டும் எனவும் இந்த பகுதி விவசாயிகள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் தற்போது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சருமான முனைவர் கோவி செழியன் அவர்களிடம் பல்வேறு முறை கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் இவர்களது கோரிக்கை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் ஒவ்வொரு முறையும் அறுவடை நேரங்களில் நெல் மூட்டைகளை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கடந்து சென்று தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அவல நிலை உருவாகி வருகிறது எனவும் தற்போது சம்பா தாளடி பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்து அறுவடை பணிகள் துவங்கியுள்ள நிலையில் இப்பகுதி விவசாயிகள் தரைப்பாலம் இடிந்து விழுந்ததின் எதிரொலி காரணமாக நெல் கொள்முதல் அறுவடை பணிகளில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கட்டா நகரத்தில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் அறுவடை தாமதமானதால் சாய்ந்து விழக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்து வருகின்றனர். மேலும் உடனடியாக இந்த தரைப்பாலத்தை சீரமைத்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வருங்காலங்களில் இந்த பாலத்தை நிரந்தர பாலமாக அமைத்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். உணவில்லை என்பார்கள். அத்தகைய உழவு தொழிலை மேற்கொண்டு வரும் இந்த விவசாயிகளின் நிலை இந்த பகுதியில் கேள்விக்குறியாகியுள்ளது. பெரும் அவல நிலையை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக திருப்பனந்தாள் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரை கட்டாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் இந்த அறுவடை பணிகளானது காலம் தாழ்ந்து வருவதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி விக்னேஷ். எங்க 41 பெரிய கட்டாநகர பகுதியில் வடக்கு வேலி இடத்துல ஒரு தரப்பாலம் ஒன்று டேமேஜ் ஆயிருக்கு. இந்த டேமேஜ் ஆன பாலத்தை 3 ஆண்டுகளா அரசு அதிகாரிகள்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு செழியன் அவர்களுக்கும் தகவல் கொடுத்துருக்குறோம், மனுவா கொடுத்துருக்குறோம். ஆனா எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எங்களுக்கு எடுக்கவே இல்லை. விளைவிச்ச நெல்லை கொண்டுட்டு எங்களால் சேர்க்க முடியல. ஏதோ எப்படியோ சிரமப்பட்டு இந்த வருஷம் விளைவிச்சிட்டோம். ஆனா அந்த நெல்லை 100 மீட்டர் அருகாமையில் இருக்கிற நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டுட்டு எங்களால் சேர்க்க முடியாத அவல நிலைக்கு இந்த விவசாயிகள் இன்னைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்கப்புறமாவது இந்த திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை கண் விழித்து பார்க்குமாங்கிறது தான் எங்களோட கேள்வியா இருக்கு. இதுக்கப்புறமாவது செய்யணும். வரக்கூடிய காலகட்டத்தில் எலெக்ஷன் வருது. எங்க கிராமத்துலயும் ஓட்டுகள் இருக்கு. விவசாயிகள் ஓட்டு ரொம்ப முக்கியம். அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கருக்கு மேலே விவசாயிகள் நெல் பயிர் விவசாயம் செஞ்சு வரோம். இதில் சரியான பாதை இல்லாத காரணத்தால் அறுவடை ஒரு 20 நாளாக தள்ளி போயிட்டு வந்தது. இதை அறுவடை இயந்திரக்காரங்களை நேரடியாக பார்த்து இந்த பாதையில் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி வர்றது கூடுதல் வாடகையும் கேட்குறாங்க. எங்களுக்கு உரிய நேரத்தில் இந்த நெல்லை அறுத்து கொண்டு டிஎன்சியில் சேர்க்க முடியவில்லை. இந்த நிலையில் நியூஸ் மூலயமாக இதை இங்கே உள்ள அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியப்படுத்துகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம்.